வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. ஈஸ்வரியும் கோபியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டில் இருந்து தானே வெளியேறினா நல்லா இருக்கும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். வாங்க கதைக்குள் போகலாம். பாக்கியலட்சுமி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலின் வரக்கூடிய எபிசோட் எப்படி வரும் என்று பார்க்கலாம். ஈஸ்வரியும் கோபியும் பேசும் பேச்சு கேட்கக்கூடிய யாருக்கும் இவங்களுக்கு ஆதரவாக பேசமாட்டார்கள். ஈஸ்வரியின் பேச்சு எல்லை மீறிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பாக்கியாவும் முதன்முறையாக ஈஸ்வரிக்கு ஒரு மரண ஷாக் கொடுக்கிறார். சென்டிமெண்டாக பாக்கியாவை பிளாக்மெயில் பண்ண பாக்கியா அடங்கி போயிடுவானா என்று நினைத்து நான் செத்து போயிடுவேன் பரவாயில்லையா என்று ஈஸ்வரி கேட்கும்போது பாக்கியாவும் போங்க செத்து போங்க என்பது போல் ஈஸ்வரிக்கு பதிலடி கொடுக்கிறார். அதே மாதிரி இனியாவும் இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் என்று யோசிக்கிறார். 100 குப்போன் போட்டு எனக்கு கட்டாய திருமணம் ஏற்பாடு பண்றாங்க. எங்கள் வீட்டில் அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று ஈஸ்வரி மீதும் கோபி மீதும் புகார் அளிக்கிறார். இனியா எதிர்பார்த்தது மாதிரியே கோபியும் ஈஸ்வரியும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட தாம்பளத்தட்டை மாத்தி இந்த நிச்சயதாரத்தை பண்ணலாம் என்று கூற தாம்பளத்தட்டை தூக்கிக் கொண்டு நிற்கும் போது போலீசார் சரியான நேரத்தில் வந்து நிறுத்துங்கள் என்று உள்ளே வந்துவிடுகிறார்கள். இனியா பெருமூச்சு விடுகிறார். மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. போலீசார் வந்து ஈஸ்வரியையும் கோபியையும் வாங்க வாங்க என்று அழைத்துச் செல்கிறார்கள். போலீசார் கோபியை பார்த்து சார் நீங்கதான் பொண்ணோட அப்பாவா? நீங்க படிச்சவங்கதானே, இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவங்கதான் பொண்ணோட பாட்டியா? ஏம்மா வயசானவங்களா இருக்கீங்க, நீங்களும் ஒரு பொண்ணுதானே, அப்படி என்னமா உங்களுக்கு கேவலமான புத்தி என்று கேட்கிறார்கள். கோபியும் ஈஸ்வரியும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம். நாங்கள் பொண்ணோட விருப்பப்படி தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். பொண்ணோட அம்மா இதோ நிற்கிறாளே பாக்கியா, இவளுக்குதான் இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. அவ தான் உங்களுக்கு போன் பண்ணி தேவையில்லாததை சொல்லி புகார் கொடுத்திருக்கா. அவ பேச்சை நம்பாதீங்க மேடம், அவ திமிரில் ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கா என்று போலீசாரின் முன் அலறுகிறார்கள். பாக்கியா, இந்த கேடுகெட்ட அத்தைக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இதெல்லாம் என்ன ஜென்மமோ, இந்த பிரச்சனை முடியட்டும், இந்த அறிவுகெட்ட ஜென்மத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்று மனதில் முணுமுணுக்கிறார். இப்போது இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரியை பார்த்து இந்த அம்மா இப்ப எதுக்குமா நீ பேய் மாதிரி இப்படி கத்திக்கிட்டு இருக்க என்று கேட்கிறார். எங்களுக்கு புகார் கொடுத்தது இந்த பாக்கியா இல்ல, எங்களுக்கு புகார் கொடுத்ததே இந்த பொண்ணு இனியா, அவத்தான் என்று கூற எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. பாக்கியா இனியாவை பார்க்கிறார். இனியாவும் ஆமா என்று தலையட்டிச் செய்கிறாள். அமிர்தாவும் எழிலும் சபாஷ் இனியா என்று பாராட்டுகிறார்கள். இதை கேட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் இன்ஸ்பெக்டர் அம்மா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஈஸ்வரி அம்மாவும் இந்த பொண்ணோட அப்பா கோபியும் தாமே எங்களை பொண்ணு பார்க்க வரச் சொன்னாங்க. இது எல்லாமே பொண்ணுக்கும் பொண்ணோட அம்மா பாக்கியாவோட சம்மதத்தோட தான் நடக்குது என்று எங்களிடம் போய் சொன்னதாக கூறுகிறார்கள். மேடம், இதை தெரிந்திருந்தா நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். எங்க சொந்தக்காரர்கள் சொன்னாங்க இவங்க நல்லவங்கன்னு, நாங்களும் அதை நம்பித்தான் வந்தோம். ஆனால் இவங்க இப்படி கேவலமான கீழ்த்தரமாக நடந்திருக்காங்க. இவங்க எல்லாம் மனிதர்களே கிடையாது மேடம் என்று கூறி ஈஸ்வரியையும் கோபியையும் பார்த்து காரிய துப்பிவிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் அங்கிருந்து கிளம்பிவிடுகிறார்கள். இப்போது இன்ஸ்பெக்டர் கோபியையும் ஈஸ்வரியையும் பார்த்து இனிமேல் இப்படி ஒரு தவறை நீங்க பண்ணாதீங்க. அதுவும் இது சின்ன பொண்ணு, இன்னும் காலேஜ் கூட முடியல, அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடு. இனிமேல் இப்படி ஒரு வேலையை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை குற்றவாளிங்கன்னு போட்டு உள்ளே தள்ளிருவேன், ஜாக்கிரதை என்று எச்சரித்து ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் சரியான பதிலடி கொடுக்கிறார். இனியாவை பார்த்து சபாஷ் இனியா
என்று பாராட்டுகிறார். உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். பொண்ணுங்க இப்படித்தான் தைரியமா இருக்கணும். அப்போதான் இப்படி தப்பு பண்றவங்களுக்கு மண்டையில புரியும். என்னம்மா பாக்கியா, நீங்க ஏம்மா இப்படி பயந்தாங்கோழியா இருக்கீங்க? நாங்களும் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டோமா? உங்களுக்கும் இந்த கோபிக்கும் ஏற்கனவே டைவோர்ஸ் ஆயிடுச்சாம்ல. இவரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதையும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வேற வழி இல்லாம உங்க வீட்ல வந்து தங்கி இருக்கறாரு. சட்டப்படி அதுவே தப்புமா? இப்படி டைவோர்ஸ் ஆன முன்னாள் மனைவி வீட்டில் இவர் வந்து தங்குறதுக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இவரை ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு உடனே பாக்கியா, இல்ல மேடம், வேண்டாம் மேடம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மேடம், இவர்கிட்ட இவரு போயிடுவேன் என்று சொல்லி இருக்காரு. நான் பாத்துக்கிறேன் மேடம் அப்படின்னு வழக்கம் போல பணிந்து கொண்டு பேசுகிறாங்க. போலீஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஜெனி வேகமாக வந்து இனியாவுக்கு கை கொடுத்து, சூப்பர் இனியா, சரியான காரியம் பண்ணிருக்க, நாங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு ஜெனி சொல்லும்போது ஈஸ்வரியும் கோபியும் கோபத்தோட, இனியா என்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்னு ஆக்ரோஷமா வரும்போது இனியா கையை நீட்டி 2 பேரையும் தடுக்குறாங்க. இருங்க டாடி பாட்டி, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் இப்படி பண்ணுனேன்னு கேக்குறீங்களா? பின்ன என்ன டாடி, என்னால உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. அம்மாவும் உங்களுக்கு எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனா நீங்க 2 பேருமே எங்களுக்கு நல்லது செய்றோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு நான் தான் போலீஸுக்கே போன் போட்டேன். உங்க 2 பேரு மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எனக்கு விருப்பம் இல்லாம என்னோட டாடியும் என்னோட பாட்டியும் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னு. அம்மா பாவம் டாடி, அவங்க எவ்வளவுதான் சகிச்சுக்குவாங்க? நீங்க எவ்வளவு தப்புதான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. டாடி போதும் டாடி, அம்மா பாவம் டாடி, அம்மாவை விட்டுருங்க. எனக்கு நல்லா புரியுது டாடி, நீங்க அம்மாவை டைவோர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம்தான் அம்மா முகத்துல நான் உண்மையான சந்தோஷத்தையே பார்த்தேன் டாடி. பார்த்தீங்களா டாடி, போலீஸே வந்து சொல்றாங்க இப்படி டைவோர்ஸ் ஆன முன்னாள் மனைவி வீட்ல இருந்து தங்கி இருக்கிறது சட்டப்படி தப்புன்னு. இது ஏன் டாடி உங்களுக்கு புரியல? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டாடி. ஆனா அம்மாவோட நிலைமையும் எனக்கு புரியுது டாடி. நீங்க அம்மாவுக்கு செஞ்சது பயங்கரமான துரோகம் டாடி. நான் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு? இப்போ எனக்கு யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்கறீங்க. அதுவும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது. நான் பண்ணது தப்புதான். ஆகாஷ் லவ் பண்ணது தப்புதான். நான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை, மறுக்கவே இல்லை. அதை அம்மா எனக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சிட்டாங்க. ஆகாஷுக்கும் புரிய வச்சிட்டாங்க. இப்போ என்னோட மனசுல எந்த தப்பான எண்ணமுமே இல்லை டாடி. எனக்கு படிப்புதான் முக்கியம். நான் நிறைய படிக்கணும், நிறைய சாதிக்கணும். அப்படிங்கிற என்னோட கனவை அம்மா சொல்லி புரிய வச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு டாடி, நான் சாதிக்கணும் அப்படின்னு அம்மாவும் கோவப்பட்டாங்க, அடிச்சாங்க, திட்டினாங்க. ஆனா எனக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு எனக்கு புரிய வச்சிட்டாங்க. ஆனா டாடி, உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன் டாடி. நீங்களே நான் பண்ண தப்பை சரி பண்ணாம எனக்கு தண்டனை கொடுக்க பார்க்கறீங்களா? என்னோட சந்தோஷத்தை மொத்தமா குழி தோண்டி புதைக்க நினைக்கிறீங்க? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு டாடி. எப்படி நீங்க அம்மாவை விட்டுட்டு போனீங்களோ அதை நான் இப்ப உணர்றேன் டாடி. எனக்கு அம்மா மட்டுமே போதும் டாடி. அப்பா, எனக்கு நீங்க வேண்டாம் டாடி. நான் செய்த தப்பை சுட்டிக்காட்டி என்னை திருத்தாம என்ன பொதுவழியில தள்ளுன்னு நினைக்கிற நீங்க வேண்டாம் டாடி. இந்த பாட்டியும் வேண்டாம் அம்மா. எத்தனையோ தடவை உங்களை வீட்டை விட்டு போங்க வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டாங்க. ஆனா நானே யோசிச்சிருக்கேன், நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு. அம்மா கூட சண்டையும் போட்டிருக்கேன். பாட்டிக்கு ஆதரவா பாட்டி பக்கம் நின்னுருக்கேன். பாட்டிய தப்பா சொல்ல மாட்டேன் டாடி. ஏன்னா அவங்க இந்த வீட்ல பெரியவங்க.
ஒரு பொண்ணா அவங்களுக்கு அம்மாவோட நிலைமை புரிஞ்சிருக்கணும். ஆனா அவங்களுக்கு புரியவே இல்லை. பாட்டிக்கு யாருமே சொல்லி புரிய வைக்க முடியாது டாடி. அவங்களா பார்த்து திருந்துனாதான் உண்டு டாடி. நீங்க அம்மாவை வேண்டாம்னு அம்மாவை டைவோர்ஸ் பண்ணிட்டு அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை பத்தி எந்த கவலையுமே இல்லாம நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் செத்து போயிட்டாரு. நாங்க எல்லாருமே என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அம்மா என்ன பண்ணாங்க? எங்களை யாரையுமே இனி என்ன பண்றோம் நு துவண்டு போய் கீழ விழுந்து கிடக்காம எங்களை எல்லாரையும் இந்த பாட்டியையும் சேர்த்து கீழ விழாம தாங்கி பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட உங்களை சரிசமமா பார்க்கவே முடியல டாடி. அம்மா இமயமலை மாதிரி எங்கேயோ உயரத்துல இருக்காங்க. ஆனா நீங்க வேண்டாம் டாடி, போங்க டாடி அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பாக்கியாவை கூட்டிக்கிட்டு வா மா நு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. கோபி சொல்றாரு இனியம்மா இனியம்மா அப்படின்னு. ஆனா இனியா காது கொடுத்தே வாங்காம பாக்கியாவை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. அமிர்தாவும் எழிலும் பாக்கியா பின்னாலேயே போறாங்க. இதுவரைக்கும் கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஜெனியும் இனியா பேசுன ஒவ்வொரு வார்த்தையையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கோபியையும் ஈஸ்வரியையும் உதாசீனப்படுத்திட்டு உள்ள போயிடுறாங்க. ஈஸ்வரியும் கோபியும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இப்ப கோபிக்கு நல்லாவே புரியுது இனியாவோட ஒவ்வொரு வார்த்தையும். எவ்வளவு பக்குவமான பேச்சா பேசியிருக்கா. நாம பண்ண எல்லா தப்பையுமே கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி நம்மளுக்கு புரிய வச்சிருக்காளே. நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கோம். இன்னும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது பாவம் இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஈஸ்வரியும் கோபியும் குற்ற உணர்ச்சியில அவமானப்பட்டு கூனி குறுகி வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.